Hey guys, welcome to Saps Vlogs. இன்னைக்கு நம்ம போகிறது வந்து மான்ட்ரியல்ல இருக்கிற 17 மைல் டிரைவ். கைஸ், நாங்கள் இப்போ வந்து 17 மைல் டிரைவ் உள்ளே என்டர் ஆக போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து ப்ரைவேட் ரெசிடென்ஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. நீங்கள் வந்து ஆக்சுவலி டோல் பே பண்ணணும். இங்கே இருக்கிற ரெசிடென்ஸுக்கு இட்ஸ் பேசிக்கலி ஃப்ரீ, அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ஃபார் தெம். ஆனால் நம்ம யாராச்சும் உள்ளே போகணுன்னா நம்ம வந்து ஐ திங்க் இட்ஸ் $11 வி ஹவ் டு பே அண்ட் தென் ஒன்லி தென் யூ கேன் கோ இன்சைட். ஸோ இங்கே உள்ள வீடெல்லாம் வந்து நல்லா அழகாக இருக்கும். உள்ளே வந்து ஆக்சுவலி ஒரு ரெசார்ட்டோ ஹோட்டல் கூட இருக்கு. என்ட்ரன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் $12. இதுக்கு உள்ள வரதுக்கு வந்து 3 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த என்ட்ரன்ஸில் போனாலும் இந்த டோல் இருக்கும். ஸோ யூ ஸ்டில் பே த சேம் திங். மேப் கொடுத்துருக்காங்க இங்கே. மேப் மட்டும் வாங்க. எஸ், மேப் தான் முக்கியம். ஸோ இதுலேயே வந்து மேப்ல வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பாயிண்ட் இருக்கு, எங்கெல்லாம் பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்டோட பேர் என்னன்னு சொல்லி ஒரு குட்ட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. போகிற பாயிண்ட் பேர் வந்து மாஸ் பீச். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நாங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ மேப்பில் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கு. கைஸ், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து ஸ்பானிஷ் பே. ஸோ இது நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒன் வே இப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்பானிஷ் பே, பெபிள் பீச்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தட் வி ஆர் ஆக்சுவலி ஸ்டாப்பிங். இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் சி, அப்புறம் வந்து பாயிண்ட் ஜோன்னு 2 பாயிண்ட் இருக்கு. கைஸ், இந்த ஸ்பாட்டுக்கான பேர் வந்து ரெஸ்ட்லெஸ் சி. Here is point number 4, but எங்களுக்கு point number 2, that is the restless sea. இதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஜோ. ஸோ பேசிக்கலி இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து வெதர் நல்லா இருக்கிறனால இங்கே க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் திஸ் இஸ் த 4th பாயிண்ட் ஆஸ் பர் த மேப். இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கான பாயிண்ட் பேர் வந்து பின்னாடி இருக்கிற ராக்கில் தான் இந்த பேர் இருக்குது. இந்த ராக் பேர் வந்து சைனா ராக். ஸோ இந்த சைனா ராக்குன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, லேட் 1800s வந்து இங்கே வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ராக் பேர் வந்து சைனா ராக்குன்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வேறு எந்த ஒரு எக்ஸ்பிளனேட்டரியுமே இந்த பாயிண்ட்டுக்கு கிடையாது எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் பாயிண்ட். நம்ம இப்போ வந்திருக்கிற இடத்தோட பேர் வந்து பேர்ட் ராக். இங்கே ஏன் பேர்ட் ராக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்களே பின்னாடி பார்க்கலாம். இதுக்காக தான் வந்து பேர்ட் ராக்குன்னு இந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பேர்ட்ஸுமே உட்காந்துருக்கும், பிஜியன்ஸு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த பின்னாடி தெரியிற ராக்கு ஃபுல்லாகவுமே வந்து பேர்ட்ஸில் ஆக்சுவலி கவர் ஆகிருக்கு. பட் வெயில் இருக்கிறனால ஆக்சுவலி தெரில. பட் திஸ் ஹோல் ஏரியா இஸ் ஆக்சுவலி கவர்ட் வித் பேர்ட்ஸ். கைஸ், இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணி போன பாயிண்ட் வந்து சீல் ராக் பாயிண்ட்டு. அங்கே நாங்கள் ஏன் நிப்பாட்டலன்னா, அங்கே ஆல்ரெடி பார்க்கிங் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே போகல. பட் யூஸ்வலி சீல் ராக் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் சீல் ராக்குன்னு வச்சுருக்காங்கன்னா, அங்கே நிறையா சீல்ஸ் வரும். ஸோ இங்கே ஆக்சுவலி வந்து அவங்க இனப்பெருக்கம் கூட பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சீல்ஸுக்கு. ஸோ தட்ஸ் வை தட் பிளேஸ் இஸ் கால் சீல் ராக். ஸோ அது வந்து பாயிண்ட் 8. ஸோ நாங்கள் அடுத்த பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலி இப்போ போயிட்டுருக்கோம்.
கைஸ் இது வந்து பாயிண்ட் 10. இது வந்து சைப்ரஸ் அவுட்லுக் பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு பேர். ஸோ இந்த இடத்துக்கு நான் யூஸ்வலி ஸ்கிப் பண்ணிடுவேன், நான் வரவே மாட்டேன். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் ஆல்சோ கம்மிங் ஹியர். ஸோ திஸ் இஸ் சைப்ரஸ் அவுட்லுக் பாயிண்ட். இங்கே வந்து நிறையா வந்து ஹார்பர் சீன்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாயிண்ட் நம்பர் 11 கிராக்கர் க்ரோவ். இந்த இடத்துல வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து அந்த மரம் மட்டும்தான். இந்த மரம் எல்லாமே வந்து இந்த சீஷோரில் இருக்கிற விண்டுனால் எல்லாமே சாஞ்சி வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்கும். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்த மரத்துக்கு பேர் தான் வந்து லோன் சைப்ரஸ். ஸோ அது ஒரு சைப்ரஸ் ட்ரீ பேசிக்கலி. அது வந்து ஒரு 200 இயர்ஸ் மேலே இங்கே இருக்குது. அந்த ஒரு ட்ரீ மட்டும் எவ்வளவோ ஸ்டாம்ஸ் வந்து தண்டர் ஸ்டாம்ஸ் வந்தும் அது எதுவுமே ஆனதில்லை. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டுக்கான பேர் வந்து த லோன் சைப்ரஸ் ட்ரீ. அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 12 ஃபார் யூ கைஸ். ஆக்சுவலி கொஞ்சம் கீழே முன்னாடி இறங்கி போகிற மாதிரி வழி இருந்துச்சு, பட் நவ் தே ஹவ் கம்ப்ளீட்லி பிளாக்ட் இட் டு ப்ரிசர்வ் த ட்ரீ. இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சீனிக்காக பிக்சர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஆர்ட்டாக ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சில மியூசியம்ஸ்லாம் கூட ஆக்சுவலி பார்க்கலாம், எஸ்பெஷலி வித் இன் த கோஸ்டல் கலிஃபோர்னியன் மியூசியம்ஸ். இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட் பேர் வந்து த கோஸ்ட் ட்ரீஸ் அட் பெஸ்காரோ பாயிண்ட் 13 மேப்பில். இந்த இடத்துலையும் நம்ம முன்னாடி கிராக்கர் க்ரோவில் பார்த்த மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய ட்ரீஸ் வந்து கொஞ்சம் ஷாலோவாக இருக்கும், பட் த ட்ரீஸ் ஆர் மோர் வைடன்ட் ஹியர். அகெயின் திஸ் இஸ் த ஒன்லி ஸ்பெஷாலிட்டி ஃபார் திஸ் பாயிண்ட் கைஸ். பாயிண்ட் நம்பர் 14 வந்து பெபிள் பீச்சில் இருக்கிற விசிட்டர் சென்டர்ஸ் கைஸ். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், அப்புறம் காஃபி ஷாப் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன ஷாப்ஸ் உள்ளே இருக்குது. ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டைன் இன் பண்ணால் இங்கே டைன் இன் பண்ணிக்கலாம். பட் நம்ம போக முடியாது.